ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் வந்துட்டு இருக்கோம். இது வந்து ஆனக்குழி அப்படிங்கிற ஒரு ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டீ எஸ்டேட். நிறையா பார்த்துருப்பீங்க, மூவி எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேயிலை கொழுந்து. இந்த இலையை தான் நமக்கு பறித்து, இந்த கொழுந்தாக இருக்கிற இலைகள் இதை வந்து பறிச்சிட்டாங்க. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லைட் க்ரீன் கலரில். ஸோ அந்த மாதிரி கொழுந்தாக இருக்கிற இலைகளை எடுத்து தான் ஃபேக்ட்ரியில் அரைச்சி காய வச்சு நமக்கு டீ தூளாக தராங்க. இப்போ இதில் வந்து இங்கே ஒரு ஏரியா தெரியுது பார்த்தீங்களா, சின்னதாக வீடு மாதிரி. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பெறை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து உள்ள தண்ணி இருக்கும். இங்கே இருக்கிற தண்ணிகளை தான் சுற்றி இருக்கிற வீடுகளுக்கு எல்லா ஏரியாவுக்கு வந்துட்டு திறந்து விடுவாங்க. இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் காதலி அப்படிங்கிற ஒரு படத்தில் நம்ம சிவாஜி சார் அவர் வந்துட்டு பணம் என்னடா பணம் பணம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்துட்டு நம்ம சிவாஜி சார் வந்து இங்கே தான் நின்றுருப்பாங்க. ஸோ இங்கே நின்றுட்டு தான் வந்து அந்த பாட்டை பாடுவாங்க. நீங்கள் அந்த மூவியில் இப்போவுமே அந்தமான் காதலி அப்படின்னு போட்டு பணம் என்னடா பணம் பணம் அந்த சாங் போட்டிங்கன்னா இந்த ஏரியா அட்மாஸ்ஃபியரை அப்படியே பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து தான் அந்த டீ எஸ்டேட்டில் அப்படியே அங்கேருந்து லெஃப்ட் சைடு மேலே வர்ற வழியில் நின்று அவர் பாட்டு பாடுவார். ஸோ அந்த இடம் தான். அதே மாதிரி இங்கே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. இப்போ இங்கே காமிக்கிற இல்லையா, அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்களா இருக்குது. ஸோ அந்த பங்களாவில் தான் வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே மேலே பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு பங்களா இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னொரு ஏரியா போகிறதுக்காக பஸ்ஸுக்கு நிற்கிறோம். இங்கே பொறுத்தளவில் இப்போ நம்ம ஏரியா மாதிரியெல்லாம் ரெகுலராக பஸ் இருக்காது. இந்த எஸ்டேட்லேருந்து நம்ம மெயின் சிட்டிக்கு போகணும் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு அந்த மேலே இருக்க தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாப். ஸோ அது வந்து காந்தி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே இருக்க வீடு பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு தெரியுதா, இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஏறி போகிற வழியில் இருக்கக்கூடிய வீடு. அடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மொட்டைகளை மலை பிரதேசங்கள்லாம் மலைக்கு மேலெல்லாம் வீடு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடும் இங்கே ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கும். இந்த கீழே தெரியுது இல்லையா, இது வந்து லைன்ஸ் வீடு. இங்கே தான் எஸ்டேட்டில் வேலை இப்போ மாஞ்சோலை எஸ்டேட்லலாம் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் நம்ம இஷ்யூ பார்த்தோம் இல்லையா. இங்கே இந்த மாதிரி இருக்கிறது தான் லைன்ஸ் வீடு. இந்த மாதிரி வீட்டில் தான் இங்கே எஸ்டேட்டில் வேலை செய்கிற எல்லா ஃபேமிலிக்கும் வீடு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்ததுக்கப்புறமா போகிறோம். இதுக்கு அடுத்து எந்த எஸ்டேட்டுக்கு போகிறோம், அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பாய்.